வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவருள், குருவே துணை. ஒழுக்கத்தால் உலகத்தையே ஒன்றிணைத்த வேதாத்ரி மகரிஷி குரு ஐயா அவர்களை வணங்கி, என் தாய் தந்தையரை வணங்கி, இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த இறைவனையும் வணங்கி இந்த நிகழ்வை தொடங்குவோம். குரு அவர்கள் சூட்சமாய் வந்து இந்த நிகழ்வை நல்லபடியாக நடத்தி தருமாறு வேண்டி இந்த நிகழ்வை தொடங்குவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இனிய மாலை பொழுதில் எல்லாரும் ஒரு சத்சங்கத்துக்காக வந்திருக்கோம். வாழ்க்கை தரத்தை உயர்த்த வழிகள் அப்படிங்கிறதான் தலைப்பு கொடுத்துருக்கு. நம்ம தலைப்பிலேருந்தே ஆரம்பிச்சிடலாங்க. வாழ்க்கை தரம் அப்படின்னா, இப்போ வந்து இளைய தலைமுறைகள் எப்படியோ போயிட்டுருக்காங்க. அவர்களை வழி நடத்தி கொண்டு வர வேண்டியதும் நம்மளோட கடமையாக இருக்குது. வாழ்க்கை தரம் அப்படின்னா அது எதனால் எப்படி உருவாகுது, நம்ம வாழ்க்கை தரத்தை எது தீர்மானிக்குது, வாழ்க்கை தரம்னா என்ன அப்படிங்கிறது எல்லாருமே உங்களுக்கு தெரியும். நான் ஆல்ரெடி நீங்கள் படித்தது, நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது, ஆல்ரெடி நீங்கள் நிறைய பக்கம் பேசியிருப்பீங்க. நம்ம வேதாத்ரி மகரிஷியோட புக்கெல்லாம் படிச்சிருப்பீங்க. அதில் இருக்கிற கருத்துக்களை தான் நான் இப்போ சொல்கிறேன். நான் புதுசாக எந்த கருத்துக்களையும் சொல்லலை. ஐயா அவர்கள் சொல்லிட்டு போன கருத்து நீங்கள் ஆல்ரெடி படித்ததை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நான் புதுசாக எதுவும் சொல்ல போகிறதில்ல. இப்போ வாழ்க்கை தரம் நாம் மேம்படுத்தி கொண்டு வரணும். நம்ம எல்லாருமே வந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைனால உள்ளே வந்திருப்போம். 90% வந்து உள்ளே வர்றவங்க உடல் பிரச்சனை, மன பிரச்சனைனால தான் உள்ளே வர்றோம். எல்லாரும் வந்து இப்போ நானும் உடல் பிரச்சனையாக உள்ள வந்து எனக்கு ஃபுல்லாக அது க்யூர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இதில் வந்து ஈடுபாடு அதிகமாச்சு. ஒவ்வொருத்தரும் ஒரு 90% உள்ள இருக்கிறவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் வர்றோம். அதுலேருந்து நம்ம மீண்டு வந்து நம்மளோட வாழ்க்கையை நம்ம மேம்படுத்திட்டு இருக்கோம். இது வந்து தெரியாதவங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் நம்ம இது சொல்லித்தரணும். இப்போ நம்மளோட வாழ்க்கை தரத்தை இன்னும் இதிலிருந்து நம்ம இன்னும் எப்படி மேம்படுத்திக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு கருத்து எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அது எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டா கூட இருக்கலாம். இப்போ வாழ்க்கை தரம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எல்லாரும் ஏற்றக்கூடியதாக இருக்கணும். நம்மளை சுற்றியில் இருக்கிறவங்க, நம்மளை குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம வாழ்க்கையை அவங்களோட இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும். ஒரு நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை வந்து தரமானதாக இருக்கணும் அப்படின்னா ஒரு 3 காரணிகள் இருக்குது. நம்ம வேதாத்ரி மகரிஷியாக சொல்லியிருக்காரு. உடல், மனம், உயிர், இந்த 3ம் இணைந்து செய்யக்கூடிய செயல்களும் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையும் தரமானதாக இருக்கும். இது இந்த 3 காரணிகள் தான். உடல், மனம், உயிர், இந்த 3ம் இணைந்திருக்கணும். இப்போ ஒரு சில இடங்கள்ல நம்ம ஏதாவது செய்ய போவோம், மனசு வந்து ஒத்துக்காது, இது செய்யாத அப்படிங்கும். ஆனால் உடம்பும் கேட்காது. அது ஏதோ ஒரு இடத்துக்கு நம்மளை தள்ளிட்டு தான் போவோம். ஏன்னா பழக்க வழக்கங்கள், அந்த பழக்கத்தை எல்லாம் நம்ம மாற்றிட்டு நம்மளோட தரத்தை மேம்படுத்தணும் அப்படின்னா நம்ம வேதாத்ரி மகரிஷியை சொல்லி கொடுத்த உடற்பயிற்சி, தவம் அதெல்லாம் நம்ம ரெகுலராக செஞ்சுட்டு வரும்போது நம்மளுக்கு அந்த உடல், மனம், உயிர் 3ம் இணைந்திருக்கும். சரி, அந்த 3ஐயும் இணைச்சு நம்ம கொண்டு போறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இப்போ அடுத்தது நம்ம அதை வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு வந்து ஒரு 3 காரணிகள் அழகாக நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. அன்பு, அறிவு, அறம், இந்த 3ம் சார்ந்த வாழ்க்கை நம்ம வாழ்ந்தோம்னா உடல், மனம், உயிர் 3மே இணைந்திருக்கும். இப்போ நம்ம அது எப்படி, அன்புங்கிறது நம்மளுக்கு தெரியும். நம்ம அன்பாக இருந்தோம்னா நம்மளை சுற்றியில் இருக்கிறவங்க அன்பாக இருப்பாங்க, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க அன்பாக இருப்பாங்க. அதாவது அவங்க நம்ம மேலே கோபம் இருந்தால் கூட திருப்பி நம்மகிட்ட இணைந்து வாழக்கூடிய சூழ்நிலையை நம்ம உருவாக்க முடியும். அன்பு இருந்தால் தான் அந்த இடத்துல ஆனந்தம் இருக்கும். நீங்கள் வேலை செய்கிறீங்க, ஒரு இடத்துல எல்லா கம்பெனியில் இருக்கிறீங்க, வீட்டில் இருக்கிறீங்க, டெய்லியும் நீங்கள் அவங்கள வந்து கோபமாகவே பேசிட்டு இருந்தால் அவங்களுக்கு எப்படி தோணுங்க? வெறுப்பாயிரும். ஒரு வாரத்துக்கு கம்முன்னு இருப்பாங்க, 10 நாளைக்கு கம்முன்னு இருப்பாங்க. மறுபடியும் 15 நாள் கழிச்சு பார்த்தா, இவன் என்னடா எப்போ பார்த்தாலும் கோபமாக பேசிட்டு இருக்கேன், நான் பாட்டு பேசிட்டு போகிறேன், நம்ம கண்டுக்க வேண்டாம்னு விட்டுருவாங்க. நீங்கள் இன்னைக்கு கோபமாக பேசுகிறீங்க, நாளைக்கு அதே ஆளை கூப்பிட்டு அன்பாக பேசுகிறீங்க. நேற்று ஏதோ கோபத்தில் திட்டோம்ப்பா, நீ அது மனசில் வச்சுக்காத, இன்னைக்கு உண்டான வேலைக்கு பாரு அப்படின்னு அவன் என்ன பண்ணுவாங்க? நேற்று இதை விட இன்னைக்கு ப்ரொடக்ஷன் அதிகமாக வரும், இன்னைக்கு அவர் ஈடுபாடு அதிகமாகும். இன்னொன்று என்னன்னா, நட்புறவு கிடைக்கும். நம்ம புதுசாக ஒருத்தர்கிட்ட பேசும்போது நம்ம வந்து தெரியுதோ தெரியலையோ ஒரு புன்முறுவலோட சிரிச்ச முகமாக
அவங்ககிட்ட அன்பான ஒரு 4 வார்த்தை பேசும்போது அவங்களுக்கு என்ன ஆகுதுங்க, பரவாயில்ல இவர் நல்லா பேசுகிறாரு, இவர்கிட்ட ஏதோ ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது, நம்ம மறுபடியும் விட்டு பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் தூண்டும். அப்படி ஆர்வம் வரும்போது நம்ம அவர்கிட்ட இருக்கிற தகவல் நம்மளுக்கு கிடைக்கும், அவர்கிட்ட இருக்கிற அறிவு, அவரோட சிந்தனைகள் நம்மளுக்கு கிடைக்கும்போது நம்மளோட அறிவை நம்ம மேம்படுத்திக்க முடியும். இப்போ அன்பு வந்து நம்மளுக்கு ஆனந்தம், நட்புறவு ரெண்டும் சொன்னால், அடுத்தது வந்து அன்பு இருக்கிற இடத்துல தான் கருணை இருக்கும். நம்ம கருணைங்கிறத வந்து வேதாத்திரி மகரிஷியா நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாரு. கருணை இருந்தால் தான் நம்ம மற்றவங்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மை கிடைக்கும். அது வந்து அறத்தில் வருங்க. அறவாழ்வுங்கிறதுல ஈகைங்கிறது, அந்த ஈகையில் எப்படி வருங்க, கருணை இருந்தால் தான் நம்மளுக்கு ஈகை குணமே வரும். ஆனந்தம், நட்புறவு, கருணை, இந்த 3ம் அன்புனால கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அறிவு. ஒரு அறிவு அப்படிங்கிறத வந்து நம்ம குழந்தையிலிருந்து அது ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு கிடைக்கும். நம்மகிட்ட இருக்கிறது சிற்றறிவு, மேலே இருக்கிறது என்னங்க, பேரறிவு. நம்மளுக்கு வந்து என்ன தேவையோ அது பேரறிவு வழங்குறதுக்கு தயாராக இருக்குது. நம்ம வந்து அதை ஏற்றக்கூடிய மனநிலையில் இருக்கிறோமா? நம்ம வந்து ஒரு சில நேரங்கள் அப்படி இருக்கும், மற்ற நேரங்கள்லாம் நம்ம அதை ஏற்றக்கூடிய அளவில் இல்லைங்க. இப்போ அதாவது ஒரு 50 லிட்டரு பால் இருக்குன்னு வச்சுங்க, அதில் நீங்கள் ஒரு துளியும் கரை ஊற்றினா போதும், 50 லிட்டர் பாலுமே தயிராக மாறுது. அப்போ அந்த ஒரு துளி பேரறிவு நம்மளுக்கு அந்த சிற்றறிவுக்குள்ளே வந்துச்சுன்னா நம்ம சிற்றறிவு முழுமையாக இயங்க ஆரம்பிச்சிடும். அதை ஏற்றக்கூடிய தன்மையை நம்ம வளர்த்துக்கணும். அதுக்காக தான் வந்து வேதாத்திரி மகரிஷியா வந்து நம்மளுக்கு துரியாதீதம் இன்னைக்கு தவம் அருமையாக இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக நான் அது முதல்ல சொல்லணும்னு நினச்சேன். நான் தவம் பண்ணும்போது நீங்கள் ஆக்னை சொன்ன உடனேயும் ஆக்னை நல்லா ஒரு இதாக ஆழ்ந்து உள்ளே போகும்போது திடீர்னு எனக்கு அறியாமல் கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. இது வரைக்கும் எங்கேயுமே அப்படி ஃபீல் பண்ணது இல்லைங்க. நல்லா இந்த இடம் வந்து அமைப்பு அருமையாக இருக்குதுங்க. இப்போ வந்து நம்ம தவம் பண்ணுறோம், துரியாதீதத்துக்கு போகிறோம். அப்போ அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சுத்த வழியில் இருக்கிற அந்த அறிவு ஒரு துளியாவது நமக்கு கிடைக்கணுங்கிற அந்த ஒரு ஆர்வத்தோடு நம்ம அது இருக்கணும். முழுசாக அந்த தவத்தில் ஈடுபடணும். அப்படி ஈடுபடும் போது அது நம்ம அறியாமையே நம்மளுக்கு வேணுங்கிறது அது கொடுக்குங்க. பேராற்றல் வந்து ரெடியாக இருக்குதுங்க. இப்போ அம்மா வந்து குழந்தைக்கு என்ன வேணும், எப்போ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து குழந்தைக்கு ஞாபகம் வர வரைக்கும், அப்போ குழந்தை 4 வயசுக்கு மேலே அதே செஞ்சுக்குன்னு வச்சுங்க. ஆனால் அந்த 4 வயசு வரைக்கும் அறியாமையில் இருக்கிற குழந்தைக்கு எல்லாமே பார்த்து இது அழுகா கூட எதுக்காக அழுகுறாங்கன்னு அம்மா கண்டுபிடிச்சிட்டா பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம அறியாமையில் இருக்கோம். அப்போ வந்து நம்ம தவம் செய்ய ஆரம்பித்தோம்னா பேராற்றல் வந்து நம்மளுக்கு அந்த அறியாமையை அகற்றக்கூடிய வழிமுறைகளை அதுவே தரும். பேராற்றல் வந்து நம்ம வாங்குறதுக்கு ரெடியாக இருந்தால் சரிங்க, நம்ம வாங்குறதுக்கு ரெடியாக இருந்தால் சரி. ஆனால் அந்த அளவுக்கு நம்ம மனத அளவுலையும் உடல் அளவுலையும் ப்ரிப்பேர் ஆகிறதில்ல. இப்போ வந்து நம்ம துரியாதீதம் பண்ணுறோம், எல்லா தவம் பண்ணுறோம். ஆனால் தவம் முடிச்சோன்னே என்ன பண்ணுறோங்க, அதுலேருந்து முழுசாக வெளியில் வந்துடுறோம், உலக வாழ்க்கைக்கு போயிடுறோம். மறுபடியும் அந்த தவத்தில் நம்மளுக்கு என்ன கிடைச்சது, நம்ம வந்து பேராற்றலோட இணைய முடிஞ்சுதா? இன்னைக்கு இப்போ தவம் நடத்தும் போது நம்ம பிரபஞ்சத்துக்கு போனோம், சுத்த வெளிக்கு போனோம், திருப்பி கீழே நம்ம உடல் அளவில் துரியத்தில் கொண்டு உடல் அளவில் நிறுத்திடுறோம். ஆனால் அது திருப்பி அதனால் நம்மளுக்கு என்ன பயன் கிடைச்சிது அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவையாக சிந்திக்கிறோமா? திருப்பி அடுத்த தடவை துரியாதத்துக்கு போகும்போது முதல் கிடைச்ச அனுபவத்தோட அடுத்து சிறப்பாக இருக்கா, அல்லது 9 மைய தவம் பண்ணும்போது முதல் கிடைச்சதோட சிறப்பாக இருக்கா? அப்படி அடுத்தடுத்து நம்ம மேம்படுத்தக்கூடிய அந்த செயல்களை நம்ம செய்யும்போது தான் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை நம்ம மேம்படுத்திக்க முடியும். எல்லாருமே வந்து வாழ்க்கை வந்து சிறப்பான வாழ்க்கை தான் வாழணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களோட சூழ்நிலைகள் அவங்கள மாற்றும். அந்த சூழ்நிலைகளை நம்மளுக்கு தகுந்த மாதிரி அமைச்சுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வர்றோம். ஊத்துக்குழியில் எத்தனையோ பேர் இருந்தாலும் இன்னைக்கு 10 பேர் இருக்கிறோம்னா உண்மையான பாக்கியசாலிகள். குருவோட ஆசீர்வாதம் முழுசாக நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது வந்து நம்ம அறம் சார்ந்த வாழ்க்கை நம்ம இதில் வருது பார்த்தீங்களா, உலக நல வாழ்த்து முடியும் போது அந்த மாதிரி அறம் சார்ந்த வாழ்க்கை நம்ம வாழணும். நம்ம எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம், எப்படி வேணாலும் வாழ்க்கையில் நடத்தலாம் அப்படிங்கிறது இது வரக்கு முன்னாடி நம்ம அப்படி நினச்சிருந்துருப்போம் என்னமோ. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம்
நம்மளுக்கு அற வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிறது தெரியுது. அற வாழ்க்கைன்னா நம்ம வந்து 3 இது வச்சுக்கிறோம். அதில் ஒழுக்கம், கடமை, ஈகை. ஒழுக்கம் அப்படின்னா ஒழுக்கத்தில் நம்ம சாதனம் வர்றோம், இப்போ மற்றவங்ககிட்ட பொறுப்பாக பேசுறது அதெல்லாம் இல்லாமல் ஒரு 3 வகையான ஒழுக்கம் இருக்குதுங்க. ஒன்று வந்து செல்ஃப் டிசிப்ளின், நம்ம தனி மனித ஒழுக்கம். நம்ம தனி மனித ஒழுக்கம் இருந்தால் தான் நம்மளோட திறமைகளை வெளிப்படுத்த முடியும், மற்றவங்கள சமுதாயத்தில் நம்ம கரெக்டாக நடந்துக்க முடியும். இன்னொன்று வந்து ஃபினான்சியல் டிசிப்ளின் சொல்லுவாங்க, பொருளாதார ஒழுக்கம். நம்மளுக்கு சம்பாதிக்கிறதுக்கு வந்து நிறைய வழிகள் இருக்குது, சம்பாதிக்கலாம். சம்பாதிக்கிறதுமே வந்து அந்த அற வழியில் சம்பாதிக்கணும். ஐயா சொன்ன மாதிரி அது குறிப்பிட்ட தொழில்கள் இருக்குது, அந்த மாதிரி தொழில் பண்ணி நம்ம சம்பாதிக்கிறது வந்து கரெக்டான வழி. இப்போது அற வாழ்க்கையில் சம்பாதிச்ச வழியை நம்ம அற வாழ்க்கையிலேயே செலவு பண்ணணும், அறம் சார்ந்த வழியிலேயே நம்ம வாழணும். அப்போ வந்து பொருளாதார டிசிப்ளின் கண்டிப்பாக வேணுங்க. இப்போ நம்ம செலவு செய்கிறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வழி இருக்குங்க. நம்ம எப்படி வேணாலும் செலவு பண்ணால் அதுக்கு தேர் திருவிழாவை கூட வந்து ஐயாவே மகர செய்ய சொல்லியிருக்கிறாரு, அது வந்து கடவுளை காணக்கூடிய வழியே கிடையாது, அது வந்து ஒரு வியாபார நோக்கத்துக்காக கொண்டு வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம வந்து சம்பாதிக்கிறத எப்படி செலவு பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு பொறுப்பான வழிமுறைகளை நம்ம கடைபிடிக்கணும். அதுக்கு பேர் ஃபினான்சியல் டிசிப்ளின். இன்னொன்று வந்து சோசியல் டிசிப்ளின். சோசியல் டிசிப்ளின் அப்படின்னா நம்ம வீட்டில் நடந்துக்கிறது, நம்ம சமுதாயத்தில் பக்கத்தில் வீட்டில் அவங்ககிட்டலாம் நம்ம எப்படி நடந்துக்கிறோம், அவங்களோட இணக்கமாக இருக்குமா, அப்புறம் வேலை செய்கிற இடத்துல நம்ம எல்லாத்தையும் மதிக்கிறோமா, வேலை செய்கிற இடத்துல நம்ம கரெக்டாக கம்பெனியாக அவங்க என்ன அவங்களோட பாலிசிஸ் என்ன இருக்கோ அதுபடி நம்ம நடந்துக்கிறோமா அப்படிங்கிறது எல்லாமே கலந்தது தான் சோசியல் டிசிப்ளின். இந்த 3 டிசிப்ளினும் இருந்தால் நம்மளுக்கு இந்த ஒழுக்கம் சார்ந்த கடமைகள் எல்லாமே வந்துடும். அதே மாதிரி ஒழுக்கத்துக்கு பற்றி இப்போ இன்னொன்று சொல்றாருங்க, அதாவது உள்முனைத்தை உள்ளடக்கி உயிரில் பாய்ச்சி உட்பொருளே அறிவென்று அது நீ என்று சின்மயமாய் அமைதி பெற சிறந்த ஆற்றல் சிந்தனையை ஊக்குவிக்கும் இறையுணர்வாய் தன்முனைப்பு கரைந்து விடும் அருகுணங்கள் தணிந்து நற்குணங்களாய் மாறும் மேலும் முன் செய்த வினையகலும் பின் செயல்கள் பிழையின்றி அறமாம் பேரின்பம் கிட்டும். மனவளக்கலையில் நம்ம 3ஆம் பாகத்தில் சொல்லிக்கிறாருங்க. மெயினாக வந்து நம்ம ஒழுக்கத்திலேருந்து வெளியில் வர முடியாம, அதாவது இதில் வந்து அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ முடியாமல் இருக்கிறதுக்கு 2-3 காரணம் இருக்குது. ஏன்னா ஒன்று வந்து தன்முனைப்பு, இன்னொன்று வந்து பாவப்பதிவு, இன்னொன்று வந்து மயக்கம். இந்த 3 காரணங்களும் வந்து நம்மளை வந்து அறம் சார்ந்த வாழ்க்கைக்கு போகாமல் தடுக்குது. அப்போ அந்த 3 காரணங்கள்லேருந்து நம்ம வெளியில் வரணும். தன்முனைப்பு கரைந்து அருகுணங்கள் தணிந்து, தன்முனைப்பு வெளியில் போனாதான் அந்த அருகுணங்கள் நம்மளுக்கு வரும். அருகுண சீரமைப்பில் அது அழகாக சொல்லியிருப்பாருங்க. பேராசை, சினம், கடும்பற்று, அந்த அருகுணங்களும் நம்மளுக்கு வந்து சீரமைச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளோட அடுத்து வந்து முன் செய்த வினை அகலம்னு சொல்கிறாரு. நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்ச வினை, அது நம்ம முன்னோர்கள் செய்து வந்த வினைகள், அது எல்லாமே அகன்றுச்சுன்னா அப்போ அந்த அருகுணங்களை சீரமைச்சிட்டோன்னா இதுக்கப்புறம் பின்னால் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் தவறு இல்லாமல் பிழை இல்லாமல் இருக்கும். அதுதான் அவர் சொல்றாரு, பின் செயல்கள் பிழையின்றி அறமாம் பேரின்பம் கிட்டும் சொல்றாரு. இப்ப பாத்தீங்கன்னா மனித வாழ்வு வந்து ரொம்ப சிக்கல் நிறைந்ததுன்னு அதுலயே அதே புக்கில் இன்னொன்று சொல்லியிருக்காரு, மனித வாழ்வு சிக்கல் நிறைந்தது, பொறுப்பு மிக்கது. எல்லாத்துக்குமே பொறுப்பு இருக்குங்க. நம்ம குடும்ப பொறுப்பு இருக்குது, வேலை பொறுப்பு இருக்குது, நம்ம அடுத்தடுத்து என்னென்ன நம்ம கடமைகள் எல்லாமே செய்யணும். அந்த பொறுப்புகள் எல்லாமே செய்யணும், கரெக்டாக செய்யணும். அப்படின்னா அறிவின் உயர்வும் விளக்கமும் செயலின் திறமையும் வேணுங்கிறார். அறிவில் உயர்ந்து இருக்கணும், நம்ம செய்யக்கூடிய செயல் திறமையாகவும் நேர்மையாகவும் இருக்கணும். அப்படி திறமையாகவும் நேர்மையாகவும் இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு தேவையான அனைத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். நம்மளுக்கு தேவை என்னங்க? 3 தேவை: உணவு, உடை, இருப்பிடம். அந்த 3 தேவைகளும் நம்மளுக்கு தேவையான அளவு இருந்தால் போதும்.
அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவைக்கு மீறி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாங்க, மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் அந்த அறத்தில் வந்து மூணாவதாக வருதுங்க ஈகை. அதாவது ஒழுக்கம், கடமை, ஈகை. கடமைங்கிறது நம்மளுக்கு தெரியுது, சமுதாய கடமை, நம்ம குடும்ப கடமை, மற்ற நம்ம ரெகுலர் வாழ்க்கையில் நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அப்பா அம்மாவை கவனிச்சுக்கிறது, குழந்தைகளை கவனிச்சுக்கிறது, அப்புறம் சமுதாயத்தில் நம்ம என்னென்ன பண்ணணும். ஏன்னா எல்லாமே மகரிஷியே சொல்லியிருக்காங்க, எல்லாமே நம்ம வந்து சமுதாயத்திலேருந்து தான் வாங்குகிறோம். திருப்பி சமுதாயத்துக்கு நம்ம ஏதாவது செய்யணும். இப்போ வந்து கவர்மெண்ட்லேயே சிஎஸ்ஆர்னு ஒரு ஸ்கீம் போட்டிருக்காங்க. அதாவது கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வந்து ஒன்று போட்டிருக்காங்க. நிறையா கம்பெனிக்காரங்க சமுதாயத்துக்கு எதுவுமே பண்ணுறது இல்லைங்க. அவங்க நிறையா வந்து நம்ம மக்கள் வேலை செய்கிறாங்க, எல்லா விஷயங்களுமே சமுதாயத்திலேருந்து ஒரு கம்பெனி எடுத்துக்குது. கம்பெனிக்கு என்ன தேவையோ அது தனியாக அவங்க கம்பெனி நிர்வாகம் பண்ண முடியுங்களா? யாருமே தனிப்பட்ட முறையில் கம்பெனி நிர்வாகம் பண்ண முடியாது. ஒரு மக்கள் வந்து நம்ம போய் வேலை செய்யணும், அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது பொருள் வேணும், இல்லை யான் வேணும், ஃபேப்ரிக் வேணும், இல்லை எதுவாக இருந்தாலும் இன்னொருத்தங்கிட்ட இருந்தால் வாங்கி ஆகணும். அதே மாதிரி ஒரு சர்வீஸ், எந்த சர்வீஸாக இருந்தாலும், நம்ம லாரியில் கொண்டு போகிறோம், இல்லை எதுவாக இருந்தாலும், எந்த சர்வீஸாக இருந்தாலும், எந்த பொருளாக இருந்தாலும் இன்னொருத்தங்கிட்ட இருந்தால் வாங்குகிறோம். அப்போ சமுதாயத்திலிருந்து எல்லாத்தையுமே வாங்கி தான் ஒரு நிறுவனம், ஒரு முதலாளி அவரோட தொழிலை மேம்படுத்துகிறாரு, அதில் வருமானம் நிறைய ஈட்டுறாரு. வருமானத்தில் சம்பளம் தராங்க, போனஸ் தராங்க, அதெல்லாம் இல்லாமல் அவருக்கு நிறைய வருமானம் வருது. அந்த வருமானத்தை சமுதாயத்துக்காக என்ன செலவு பண்ணுறாரு? இப்போ நிறைய சமுதாயத்துலேருந்து வாங்குறாரு, திருப்பி சமுதாயத்துக்கு என்ன பண்ணுறாரு? 100% சமுதாயத்தை நம்பி தான் அவர் வேலையை, கம்பெனியை நடத்த முடியும். திருப்பி 1% சமுதாயத்துக்கு பண்ணுறாரா? பண்ணுறதில்லை. இதை வந்து அரசாங்கமே என்ன பண்ணுதுங்க, எல்லா கம்பெனிக்காரங்களும் அவங்க ப்ராஃபிட் மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க வந்து சமுதாயத்துக்கு எதுவுமே பண்ணுறதில்லை அப்படின்ட்டு சிஎஸ்ஆர்னு ஒரு ஸ்கீம் போட்டிருக்காங்க. அது ரொம்ப வருஷமாகவே இருக்குதுங்க. இப்போ வந்து ராமராஜில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சில ஸ்கூலெல்லாம் தத்தெடுத்து அவங்க பண்ணுறாங்க. அங்கே இதில் சிஆர்ஐ பம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் அவங்க ஒரு வில்லேஜே தத்தெடுத்து அவங்க 2-3 ஸ்கூலுக்கு வந்து, ஆமாங்க, சத்தியமங்கலத்தில் எங்கள் சத்தி பவுண்டரிலையும் பண்ணுறாங்க. அப்போ இங்கே சிஆர்ஐயில் வந்து அந்த கீரணத்தம் அந்த பக்கம் ஒரு வில்லேஜ் இல்லைங்க, ஆமாங்க, ஃபுல்லாக அவங்களே பண்ணுறாங்க. இது வந்து எதுக்காக பண்ணுறாங்கன்னா, சிஎஸ்ஆர்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டே வச்சுருக்காங்க ஒவ்வொரு கம்பெனிக்கு. எதுக்காக பண்ணுறாங்க? தனியாக ஒரு கவர்மெண்ட்டில் ஸ்கீம் போட்டு இது நீ பண்ணியே ஆகணும் கண்டிப்பாக அப்படின்னு அவங்க சொல்கிறதுனால பண்ணுறாங்க. நீங்கள் கவர்மெண்ட்டில் கம்பல்சன் பண்ணலின்னா அவங்க பண்ணுவாங்களா? பண்ணவே மாட்டாங்க. அதுக்கு ஒரு ரூல்ஸு கவர்மெண்ட் வைக்குது, அது வந்து ரூல்ஸ் இருக்கிறதுனால ஃபாலோ பண்ணுது. ஆனால் நம்ம தனி மனிதர்களுக்கு அந்த மாதிரி சிஎஸ்ஆரோ வேற ஏதோ பாலிசி நம்ம தனி மனிதர்கள் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இது வரைக்கும் வேதாத்ரி மகரிஷி ஐயாகிட்ட இருந்து அவர் பேசின அவரோட கருத்துக்கள்லேருந்து நம்ம எடுத்து நம்மளோட வாழ்க்கைகளை மேம்படுத்திக்க நம்மளே ஒரு பாலிசி கிரியேட் பண்ணிக்கணும். நம்ம தனி மனிதன், நான் வந்து இப்படி தான் இருக்கணும், சமுதாயத்துக்கு நம்ம இது பண்ணணும், நம்மளால முடிஞ்சது பண்ணலாங்க. அதாவது கடமைக்கு அடுத்தது ஈகை தான் வருதுங்க. நம்மளால முடிஞ்சதை வந்து சமுதாயத்துக்கு கொடுக்கணும். ஆக்சுவலாக நீங்கள் உடல் சந்தோஷமாக இருக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? உடல் சந்தோஷமாக இருக்கணும்னு என்ன பண்ணுவீங்க? பசிக்கும் போது சாப்பிட்றோம், உடலுக்கு தேவையான போது ரெஸ்ட் கொடுக்குறோம், நல்லா ஒரு நாள் முழுக்க 12 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு வந்து வீட்டில் வந்தோடனே சாப்பிட்றோமோ இல்லையோ அப்படியே படுத்தோம்னா எப்படி இருக்குங்க? ட்ரெஸ்ஸை மாற்றணும்னு படுத்தோம்னா அப்படியே சுகமாக இருக்கும், அப்பாடா உடம்புக்கு நிம்மதியாக இருக்குங்க. அந்த மாதிரி நம்ம உடலுக்கு தேவையானது என்னென்னவோ அதை அப்பப்போ செஞ்சு உடலை நம்ம சந்தோஷப்படுத்துகிறோம். அதே மாதிரி மன நிம்மதி கிடைக்கும். மனசுக்கு எப்போ நிம்மதி கிடைக்கும்? நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சது ஏதாவது செய்யும்போது, நம்மளுக்கு ஏதாவது சந்தோஷமான விஷயங்கள் வரும்போது, நம்ம வந்து ஒரு தவம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஏதாவது சத்சங்கள் ஏதாவது கேட்கும்போது கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும், மனசுக்கு ஆரோக்கியமாக நிம்மதியாக இருக்கும். மன நிம்மதியை தேடி நிறைய பேர் இங்கே வரவங்களும் இருக்காங்க. ஏதாவது மனசு பிரச்சனை, உடல் பிரச்சனை இல்லாமல் மனசளவில் பிரச்சனை இருக்கும். நிறைய பேர் மன வளைகளுக்கு வந்து அதுலேருந்து ரெக்கவர் ஆகி ரொம்ப நல்லா சூப்பராக இருக்காங்க. இப்போ மனதுக்கு நிம்மதி கிடைக்குது. ஆனால் மூணாவது இருக்கிற உயிருக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? உயிர் திருப்தி அடையிறதுக்காக நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம்? நம்மளால சொல்ல முடியுங்களா? நம்மளோட உயிர் நம்மகிட்ட இருக்கு. அந்த உடல் மனசுக்கு நம்ம ஏதாவது செஞ்சது நம்ம தெரியுது, உடலுக்கு இது பண்ணணும், மனசுக்கு இது பண்ணணும் அப்படிங்கிறது தெரியுது. மனசுங்கிறது வந்து எண்ணங்களோட தொகுப்பு. அப்போ ஒவ்வொரு எண்ணங்களும் வரும்போது அது போட்டு நம்ம மனசுக்குள்ள
இது அடுத்த நிம்மதிக்காக என்ன பண்ணுவோமோ அது ஏதோ ஒன்று நம்ம பண்ணுறோம். ஒரு சிலதாவது நம்ம பண்ணுறோம், ஒரு சில விஷயங்களாவது நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் பண்ணுறோம். ஆனால் உயிர் திருப்தியாக இருக்கிறதுக்காக நம்ம ஏதாவது பண்ணியிருக்கோமா? இல்லை உயிர் இந்த இடத்துல எனக்கு நல்லா திருப்தியாக இருக்குது அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஃபீல் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வந்திருக்கா? இது வரைக்கும் நம்ம அதை கவனிச்சதே இல்லைங்க. உயிர் ஓடுது, அவ்வளோதான், நம்ம நடந்துக்கிறோம், அவ்வளோதான். அதுக்கு தான் திருக்குறளை வந்து ஒன்று சொல்லியிருக்காரு பாருங்க, ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. ஊதியமே இல்லைன்ட்டாருங்க. அதாவது ஊதியம்னா என்னங்க, நம்ம மிக குறைந்த சன்மானம், நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு மிக குறைந்த சன்மானம் தான் ஊதியம்னு சொல்றாரு. அப்போ நம்ம பிறந்த ஒரு 80 வருஷம் 90 வருஷம் 100 வருஷம் வாழறோம். ஆனால் அவ்வளவு காலத்தில் வாழ்ந்தும் அந்த உயிருக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அவர் வந்து அதான், நீங்கள் ஈதலை செய்யப்பட வாழ்தல்னா நம்ம கொடுத்து வாழ்றது மட்டும்தான் உயிருக்கு திருப்தியாக இருக்கும். எஸ், அது அந்த ஒரு வார்த்தை தான் நீங்கள் சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், ஆத்ம திருப்தி. அந்த நீங்கள் யாருக்காவது ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு போய் நீங்கள் பண உதவியும் இல்லைங்க, ஏதாவது ஒன்று. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு வயசானவங்க தனியாக வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியல, நீங்கள் அவங்க ஏதோ சொந்தக்காரங்க, அவங்க அப்பா இல்லை அவங்க பசங்க எங்கேயாவது வெளியூரில் இருக்காங்க, நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி மருந்து மாத்திரைலாம் வாங்கினது அவங்களை வீட்டு விட்டு பாருங்க, அவங்க அப்படியே நம்மளை மனசார வாழ்த்துவாங்க. அப்போ நமக்கு என்ன ஆகுங்க, நம்ம ஒரு அப்படியே ஒரு ஆத்மார்த்தமான ஒரு திருப்தி கிடைக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். இந்த மாதிரி ஏதாவது நம்ம பண்ணும்போது நம்மளோட குடும்ப தேவைக்கும் நம்மளோட தேவைக்கும் நம்ம எதை பண்ணாலும் அந்த ஆத்மார்த்தமான திருப்தி வரவே வராது. நம்மளோட தேவைகளையும் நம்ம குடும்ப தேவைகளையும் நிவர்த்தி பண்ணும்போது நம்மளுக்கு மன நிம்மதியும் உடல் சந்தோஷம்தான் வருமோல, ஆத்மார்த்தமான திருப்தி வராது. இது வந்து மற்றவங்களுக்கு நீங்க கொடுத்து உதவும் போது மட்டும்தான் ஆத்மார்த்தமான திருப்தி வரும். அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன புரியுதுங்க, நம்மளுக்கு உடல் மனம் உயிர் மூன்றும் இணைந்து வாழணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்ணணும். அப்போ நம்மளோட உடல் சந்தோஷப்படும். நம்ம குடும்ப தேவைகளை நிறைவேற்றணும்னா மனம் சந்தோஷப்படும். அடுத்து நம்ம மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு அதன் மூலமா நம்ம ஒரு சந்தோஷம், நம்மளுக்கு ஒரு திருப்தி கிடைக்குது அப்படின்னா அது ஆத்மார்த்தமான உயிரை திருப்திப்படுத்தக்கூடிய விஷயம். இந்த மூணையும் நம்ம கரெக்டாக செஞ்சுட்டு வந்தோம்னா அந்த மூணு இணைந்த வாழ்க்கை கிடைக்கும். அந்த மூன்றும் இணைந்த வாழ்க்கை தான் நம்மளுக்கு தரமான வாழ்க்கை. நீங்கள் என்னதான் பொருளாதாரம்னு ஓடி போய் நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும், இப்போ கோடிக்கணக்கில் வச்சுருக்கிறவங்க அந்த மாதிரி தரமான ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்க முடியுங்கிறீங்களா? அவங்களுக்கு காலையில் 4 மணிக்கு முன்னாடியே எந்திரிச்சாலும் இன்னைக்கு என்ன பண்ணணும், இன்னைக்கு யார்கிட்ட பேசணும், அந்த தொழில் சம்பந்தமான இதாக தான் இருக்கும். மற்றபடி அவங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியான இது சகஜமாக வெளியில கூட அவங்களால போக முடியாது. வெளியில போனாவே 10 பேர் சுற்றி வந்து நின்றுக்குவாங்க. அவர் தனிப்பட்ட முறையில் அவருக்கு உண்டான தேவைகளை அவர் செஞ்சுக்க முடியாது, தனிப்பட்ட முறையிலே செஞ்சுக்க முடியாது. அந்த மாதிரிலாம் நிறைய சிரமப்படுறாங்க. மனிதர்கள் பிறந்தது ஆல்ரெடி வேதாத்ரி மகேஷ் ஐயா சொல்லியிருக்கிறாரு, மனிதர்கள் பிறந்ததே வந்து இறைநிலை அடையிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இதுக்கு அர்த்த பிறவியே இல்லை, இதுதான் உயர்ந்த பிறவி, நீங்கள் இறைநிலையை அடையிறதுக்காக வந்த பிறவி அப்படிங்கிறாரு. ஆனால் அந்த இறைநிலையை அடைவதற்கு நம்மளுக்கு நிறைய வழிமுறைகள் வேணும், அது சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதில் அறம் சார்ந்த வாழ்க்கை வாழும் போது மட்டும்தான், நம்ம வாழ்க்கை தரமான வாழ்க்கையாக மாற்றிக்கும் போது மட்டும்தான் நம்ம அதை அடைய முடியும். எதுக்குமே ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குங்க. நீங்கள் இப்போ கலெக்டர் ஆகணும்னா IAS குவாலிஃபிகேஷன் இருக்குது, ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகணுன்னா டிகிரி படிக்கணும், எது இப்போ வாத்தியார் ஆகணும்னா B.Ed முடிச்சிருக்கணும், எல்லாத்துக்குமே ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது. அப்போ நம்ம இறைநிலையை அடைவதற்கும் அந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம மேலே போயிட்டு அந்த இறைநிலையை உணர முடியும். இப்போ நம்ம தவம் பண்ணுறோம், எல்லா இடத்துலையும் தவம் பண்ணும்போது நம்மளுக்கு ஏதாவது இடத்துல எல்லா இடத்துலையும் ஃபீலிங் வருங்களா? அந்த இறைநிலை உணர்வுக்கான ஃபீலிங் வருமா? ஏதோ ஒரு தவத்தில் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த மாதிரி டக்குன்னு அமையும். அப்போ அந்த குவாலிஃபிகேஷனை நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் தான் அது எல்லாமே இருக்குங்க. நம்மளோட வாழ்க்கை தரத்தை மாற்றிக்கிறதுக்கு வேற யாரும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, மற்றவங்களோட உதவினால நம்ம அது உயர்த்திக்க முடியாது. இப்போ நம்மளோட வாழ்க்கை தரத்தை நம்மளாவே அவங்கவுங்க தனிப்பட்ட முறையிலேயே பண்ணால் மட்டும்தான் அவங்கவுங்க தனிப்பட்ட நம்மளோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த முடியும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, மெயினாக நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கவனம், அதாவது ஃபோக்கஸ் இருக்கணும். அதாவது நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே கவனமாக செய்யணும்.
இப்போ நான் பேசுறதுல உங்களுக்கு எத்தனை வார்த்தை உங்களோட மனசுக்குள்ள போயிருக்கும்? நான் பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் வேற ஏதாவது மைண்ட் ஓடிட்டு இருக்கும். நான் அது பார்க்குறேன், இன்னைக்கு எங்கே போகணும், இன்னைக்கு எங்கே போகணும், அது பண்ணணும் ஏதோ ஒரு மைண்டில் உங்களுக்கு ஓடிட்டு இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 செகண்ட் ஒரு 5 செகண்ட் மட்டும்தான் உங்களுக்கு கவனம் இங்கே இருக்கும். அந்த வார்த்தைகள் மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மற்ற வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு வீட்டுக்கு போனால் மறந்துடுவீங்க. அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க. இப்போ நீங்கள் எல்லாருமே கரெக்டாக வேலை செய்கிறாங்க. இப்போது பேக்கிங்கே பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, பிசுறு வெட்டுறாங்க. பிசுறு வெட்டும்போது நீங்கள் ஒரு 10 டஜன் பிசுறு வெட்டுறாங்கன்னு வச்சுங்க, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டஜனில் மட்டும் மிஸ்டேக் இருக்கும். ஒரு டஜனில் ஒரு 4 பீஸ் மட்டும் மிஸ்டேக் இருக்கும். எப்படி இருந்தாலும் வராமல் இருக்காதுங்க, வந்துட்டே தான் இருக்கும், வராமலாம் இருக்காது. நீங்கள் பிசுறு வெட்டினாலும் அதில் வந்து வெட்டாம விட்ட பிசுறு எப்படி இருந்தாலும் மறுபடியும் நீங்கள் ரீசெக் பண்ணீங்கன்னு வச்சுங்க, அது ஏதோ ஒன்று வரதே செய்யும். ஏன்னா அந்த செகண்டில் அவங்களுக்கு கவனம் அங்கே இல்லை. புரிஞ்சுங்களா? கவனமாக செஞ்சுருந்தாங்கன்னா அந்த 4 பீஸுமே தப்பு வந்திருக்காது. அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம செய்யக்கூடிய செயல் ஒவ்வொரு செகண்டும் கவனமாக செய்யணும். இப்போ அதுக்கு வந்து நம்ம துரியாவை தவம் கொடுக்கும்போது உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஆமை வந்து கடல்லேருந்து வெளியில் வந்து கரையில் முட்டை விட்டுட்டு மணலில் வச்சு மூடி வச்சுட்டு மறுபடியும் கடலுக்குள்ளேயே வெகு தூரம் போயிருங்க. வெகு தூரம் போனாலே அதோட ஃபோக்கஸ் எங்கே இருக்குங்க? முட்டை மேலேயே தான் இருக்குங்க. எவ்வளோ தூரம் கடலுக்குள்ளே போனாலும் அதனோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக முட்டை மேலேயே இருக்குங்க. 24 ஹவர்ஸ் அது முட்டை மேலேயே இருந்து அந்த எண்ணத்துலேயே அந்த ஃபோக்கஸ்லேயே அந்த முட்டையை சூடு பண்ணி குஞ்சு பொறிக்க வைக்குங்க. நம்ம துரியாதத்துக்கு அது ஒன்று தான் முக்கியமான ஒரு உதாரணமாக சொல்லுவாங்க. அப்போ அது எந்த அளவுக்கு அது ஃபோக்கஸ் பண்ணி அதனோட எண்ணத்தை முழுக்க அந்த முட்டை மேலேயே வச்சு பொறுக்கி வைக்குதோ அந்த ஃபோக்கஸ் நம்மளால கொண்டு வர முடியுமா? முடியும். எங்கள் ஆமைக்கு எத்தனை 3 அறிவா 4 அறிவா? அதுவே அது பண்ணும்போது 6 அறிவு இருக்கிற நம்ம ஏன் அந்த ஃபோக்கஸ் பண்ண முடியாது? மெயினாக எல்லாரும் சின்ன சின்ன பிழைகள் பண்ணுறது வந்து அந்த ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்கிறது தான். இப்போ நான் வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஒரு முக்கியமான ரிப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா நான் கேபினை க்ளோஸ் பண்ணிவிட்டு யார் உள்ளே வராதிங்க ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். அந்த ரிப்போர்ட்டை எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் உள்ளே வர சொல்லுவேன். ஏன்னா ஃபோக்கஸ் மாறக்கூடாது. அதில் ஏதாவது தப்பு வந்துன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரிப்போர்ட் தரோம், அப்புறம் அவங்க இன்னொரு பக்கம் கொடுப்பாங்க. அதில் தப்பு வந்துன்னா அவங்க திருப்பி நம்மகிட்டே வருவாங்க. அந்த ஃபோக்கஸ்ங்கிறது நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் இருக்கணும். நீங்கள் அந்த கவனம் சிதறாமல் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே தரமாக இருக்கும். அதன் மூலமாக வரக்கூடிய விளைவுகள் நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மெயினாக வாழ்க்கை தரத்தை நம்ம உயர்த்திக்கிறதுக்கு நான் சொன்ன ஒரு 4-5 வழிகள், உடல் மனம் உயிர் 3ம் இணைந்திருக்கிற மாதிரி, 3ம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நம்ம என்ன வேலை செஞ்சாலும் அது வந்து நம்மளுக்கு மேம்பட்ட வாழ்க்கையை அருளும். இன்னொன்று வந்து கவனம் சிதறாமல் எல்லா இடத்துலையும் இருக்கணும். நீங்கள் அது எந்த வேலை செஞ்சாலும் நீங்கள் அதை ஞாபகம் வச்சுங்க, அந்த ஃபோக்கஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் இன்னொன்று வந்து நம்ம செய்யக்கூடிய செயல் கரெக்டாக தரமானதாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? இப்போது நம்ம செய்கிற இன்னைக்கு செஞ்சது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, நம்ம எந்த தப்பும் பண்ணல, செயல் வந்து எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? எப்படி அதை ப்ரூவ் பண்ணுவீங்க? எஸ், மற்றவங்களுக்கு அந்த தனக்கோ பிறருக்கோ உடல் சார்ந்தோ மனம் சார்ந்தோ எதுவும் நம்ம அவங்களுக்கு துன்பம் இல்லாத செயல் எல்லாமே அது வந்து நம்மளுக்கு பாராட்டக்கூடிய விஷயம். அது இல்லாமல் இன்னொன்று சொல்கிறேங்க, நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாயந்தரம் நீங்கள் வீட்டுக்கு வர்றீங்க, சாப்பிட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட மனைவி அல்லது உங்களோட வீட்டுக்காரரு, உங்கள் குழந்தைங்க, பெற்றோர்கள் எல்லாரையும் உட்கார வச்சு அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும். அப்படின்னா இன்னைக்கு செஞ்ச வேலைகள் எல்லா வேலைகளையுமே கூச்சம் இல்லாமல் வெளிப்படையாக நம்ம மனைவி, குழந்தைகள், பெற்றோர்கள் முன்னாடி நம்மளால சொல்ல முடிஞ்சது அப்படின்னா அந்த செயல்கள் எல்லாமே தரமானவை. நம்ம ஏதாவது தப்பு பண்ண சொல்லுவோமா? வீட்டில் சொல்லுவோமா? சொல்ல மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை இப்போ. ஏன்னா தப்பு பண்ணியிருந்தேன்னா சொல்ல மாட்டோம். வீட்டில் எப்படி இருந்தாலும் திட்டுவாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க, அப்பா அம்மா திட்டுவாங்க, இப்போல்லாம் பசங்களே திட்டிடுவாங்க, எதுக்குப்பா இதெல்லாம் போய் செஞ்சா அப்படிம்பாங்க. அதே மாதிரி மனைவிட்டையும் சொல்ல முடியாது. இதே வந்து எந்த தப்புமே இல்லாமல் நம்ம எல்லா செயலுமே சரியாக செஞ்சுருந்தோம்னா நம்ம குடும்பத்தார்கிட்டையும் பெற்றோர்கிட்டையும் தைரியமாக நம்மளால பேச முடியும். அது வந்து அவங்க சொன்னது, அது வந்து வேதகிரி மகரிஷியை சொன்னது, அது மாதிரி நான் யோசிச்சு சொல்றது இந்த மாதிரி. நீங்கள் வந்து
வீட்டில் சகஜமாக எல்லாத்தோடையும் இன்னைக்கு நான் செஞ்சது எல்லாமே இப்படி செஞ்ச எதுவும் மறைக்காமல் சொல்லணும். மறைச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த தப்பு நீங்கள் யோசிங்க, பேசணுங்கிறது இல்லை. அப்போ இன்னைக்கு நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கோமா, அப்போ இன்னைக்கு செஞ்ச தவறை அடுத்த நாள் செய்யக்கூடாது. அப்படி நம்ம தவறுகளை திருத்தினாவே நம்ம வாழ்க்கை மேம்படும். இப்போ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, மெயினாக நம்ம தவம் பண்ணுறோம், உடற்பயிற்சி பண்ணுறோம். இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோம்? உடற்பயிற்சி பண்ணால் உடல் வலிமை பெறும், தவம் பண்ணால் மன வலிமை பெறும். மன வலிமை ரொம்ப முக்கியங்க. நம்ம எந்த செயலை செஞ்சாலும் மனசு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் செய்ய முடியும். நீங்கள் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது, மனசளவில் உங்களுக்கு ஈடுபாடு இல்லைன்னா என்ன ஆகுங்க? கண்டிப்பாக அந்த அந்த செயல் வந்து 50% தான் சக்ஸஸ் ஆகும். 100% சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால் நீங்கள் எந்த செயலை செஞ்சாலும் மன வலிமையோடு செய்யணும். கொரோனா காலகட்டத்திலங்க, கொரோனா வருதே இல்லையா, அந்த பயத்தில் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு இது வந்து யூடியூப்லேயே எதுலேயே ஒன்று படிச்சுங்க, ஒரு ப்ராக்டிஸ்க்காக பண்ணி பார்த்தாங்களாமா. ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு, அவர் காலில் வந்து சின்ன ஒரு பாம்பு கடிச்ச ஒரு காயம் இருக்குங்களா, அந்த மாதிரி காயத்தை பண்ணி விட்டு ரத்தம் ஓரளவு காயத்தை பண்ணி விட்டு திடீர்னு எழுப்பி விட்டு, உனக்கு பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி காலில் ரத்தத்தை காமிக்கிறாங்க. பாம்பு உண்மையாலும் கடிக்கவே இல்லைங்க, காயத்தை பண்ணி விட்டது அவங்க. கடைசியில் அவருக்கு அப்போவே கோமா ஸ்டேஜ் போயிட்டாருங்களாமா. அந்த பாம்பு கடிச்சிருச்சு, நம்ம இன்னைக்கு பிழைக்க மாட்டோம் அப்படின்னு பயந்துட்டு கோமா ஸ்டேஜ். அவருக்கு வந்து அந்த உண்மையை விளக்கி அவர் வெளியில கொண்டு வர்றதுக்குள்ளேயே அவர் இறந்துட்டாருங்களாமா. இது வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு ஒரு யூடியூப்ல போட்டிருந்தாங்க. அப்போ அவர் என்ன மனசுல பயந்துட்டாரு, வேற உண்மையாலுமே பாம்பு கடிக்கலைங்க. அப்போ சொன்ன உடனே மனசுல பயம் வந்துடுச்சு. அந்த பயம் வந்ததுனால அவர் என்னாச்சுங்க, அது பயம் வந்தாவே நம்ம மூளையில ஏதோ சுரக்க ஆரம்பிச்சிடும், மற்ற எல்லா கிளாண்டையும் வந்து அது கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும், எதுவுமே செயல்படாது, அவ்வளோதான். அப்புறம் அப்படியே டோட்டலாக அதாயிரும். அதனால எந்த இடத்துலையும் உண்மையாகவே பாம்பு கடிச்சாவும் நம்ம பயப்பட வேண்டியதில்லைங்க. சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேங்க. அதே மாதிரி வேற ஏதாவது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்கள் நடக்குது, நம்மளுக்கு ஆப்போசிட்ல ஏதாவது நடக்குது அப்படின்னா நம்ம பயப்பட வேண்டியதில்லைங்க. எதுவாக இருந்தாலும் தைரியத்தோட மனதைரியத்தோட நம்ம முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பாக அது நல்லபடியாக நடக்குங்க. அதனால் இப்போ நான்